பார்த்து திவ்யா கொஞ்சம் எதிரி திவ்யா. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்து அடடா பிரம்மன் கஞ்சரடி சற்றே நின்றே தலை சுற்றி போனேன் ஆவனே இதுவரை உலகில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி இத்தனை அழகை ஒன்றாய் சேர்த்து மூடி வைப்பது கொடுமையடி அன்பே கொள்ளாதே என்னை கிள்ளாதே. பிரவீன் இதெல்லாம் சகிக்கவே இல்லை பிரவீன், நல்லாவே இல்ல. நீ சூப்பர் நினைச்சு பண்ற. பெண்ணே புன்னகையில் என்னை நீ அவனுக்கு நான் வந்தது அவனுக்கு அவனுக்கு நான் வந்தது அது ஒருதல காதல் இல்ல, தருதல காதல். காதலா காதலிக்க கைடு இல்ல, காதலிக்க வயசு இல்ல. என்ன வயசு? 45 வயசு. அண்ணா எப்படி இருக்கு? பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி. அது திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். அப்ப நான் தான் கேட்டேன், உனக்கு பொண்டாட்டி கால் பண்ணி ஓடி போனேன்னு சொன்ன உனக்கு எப்படி இருக்கும்? அப்பதான் தப்பு தான் அப்படி சொன்னேன். நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்கறேன், என் பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் நம்பலை. அப்புறம் துஷார் நாங்கள் எல்லாம் வெளியில போயிட்டு வந்தோம், எல்லாரும் பார்த்துட்டு வந்தோம் இருக்காங்க அப்படின்னு. ஐடியில் போஸ்ட் போடலை அப்படின்னாரா? ஐடியில் நான் எதுக்கு போஸ்ட் போட தான் கிடையாது. ஐடியில் யாராவது போடுவாங்களே பைத்தியமா நீ அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? யாருடா நீ? ஏமாலையோ தப்பு இருக்குதான். தப்பு இருக்குன்னா லைக் முன்ன இருக்கிற வரைக்கும் நான் அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அவருக்கு. அப்படி சொல்லுவேன், அடி வாங்க போறேன் அப்படின்னு. டக்குன்னு ஒருத்தர் அப்படி சொன்னா ஹர்ட் ஆயிடும்ல. மேபி ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம கிட்ட பேசலாம். நம்ம ஒருத்தர் அந்த மாதிரி பட்டன்னு பேசி ஹர்ட் பண்ண அந்த மாதிரி எல்லாருக்கிட்டுமே விளையாட்டுக்கு தான் பேசி எல்லாருக்கிட்டையும் தான் சரி நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் அப்படின்னால ஹர்ட் ஆயிடுவாங்க டப்புன்னு யாராவது இல்லை ஒரு ஆள். அப்போ லைக் அப்புறம் வெளியில எதுவும் பொது இடம்னா ஓகே, இங்க இந்த இடம் வெளியில எப்படி போகும் தெரியாது, ஹர்ட் ஆகிக்க கூடாதுன்னு அவர்கிட்ட. அப்புறம் அந்த மாதிரி வார்த்தை வரும்போது தான் சரி ஓகே இதுக்கு மேல நம்ம கொடுக்கூடாது. சரி ஃபினாலே வந்துருச்சு, இன்னும் 4 நாள் தானே செஞ்சு விட்டு அனுப்பலாம். எல்லாரையும் போட்டு இந்த வீட்டில் செய்யும் செஞ்சிருக்காரு. நீங்க வரீங்க உங்க கூட ஒரு சண்டை போடுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வினோத்தனை கூட சண்டை போட்டு இருந்தது. வினோத்தனை போயிட்டு அப்புறம் கெமி கூட சண்டை, கேமி கூட சண்டை, அப்புறம் என் கூட சண்டை, அப்புறம் எல்லாம் பிரவீன் கூட சண்டை. அப்புறம் நீங்க வந்தீங்க, உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு நான் வெளியில கலையை அவனெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன், அவன் அப்படியே இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க வரும்போது கண்டிப்பா சண்டை இருக்கு அப்படின்னு பார்த்தா சண்டைல வெரி குட் ஆள் இருக்காங்க. அமீர் கூட சண்டை சண்டை போடலாம், எல்லாரும் சண்டை போட்டிருக்கோம். எல்லாரும் தான் இங்க சண்டை போடாம வார்த்தை பார்த்து பேசணும். ஏய் இப்பதான் சொன்னேன் நானு, அது சாயும் மேல கொட்டிக்க போறீங்க. அந்த ரிஸ்க் என்ன கேட்டா அது அடுப்பு அங்க வச்சிருது பெட்டர். அந்த 100 நாள் நம்ம எப்படி இதுல சமைச்சதே ஒரு ஆச்சரியம்.